மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்வீட் செய்ய போறோம். காஜு பிஸ்தா ரோல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு அப்பதான் நான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம காஜு பிஸ்தா ரோல் செய்யறதுக்கு எடுத்துருக்கிற பொருட்கள் பாருங்க. 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம், 20 பீஸ் பிஸ்தா எடுத்திருக்கோம், 50 ml நெய் எடுத்திருக்கோம், 100 ml தண்ணி எடுத்திருக்கோம், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கோம், 100 கிராம் சுகர் எடுத்திருக்கோம், ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்திருக்கோம், க்ரீன் கலர். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு காஜு பிஸ்தா ரோல் செய்யலாம். வாங்க. நம்ம எடுத்துருக்கிற முந்திரியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துருவோம். மிக்ஸி ஜாரில் போடலாம், மூடி போட்டு அரைச்சி எடுத்துருவோம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு பொடியாகனா போதும். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த முந்திரி நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். வாங்க. சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் சுகர் போட்டுடலாம். 100 ml தண்ணி ஊற்றிடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பொறுமையாக கிண்டி விடலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச பிஸ்தாவை அரைச்சி எடுத்துருவோம். சுகர் சிரப் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். சுகர் சிரப் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம எடுத்த பிஸ்தாவை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த சுகர் சிரப் நல்லா கொதி வந்து நல்லா திக்காகணும். இதே மாதிரி காய்ச்சி எடுப்போம். இந்த சுகர் சிரப் ரெடியாகி வந்துருச்சுங்க. நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த சுகர் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த சுகர் சிரப் இந்த அளவுக்கு திக்கானது போதும். நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டுவோம். நம்ம இந்த முந்திரி போட்டதுக்கப்புறம் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சி தீய ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இருக்கிற கடாய் சூட்லேயே அது ரெடி ஆகிடும். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம 50 ml நெய் எடுத்துருந்தோம். அதில் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதில் சரிபாதியாக பிரிச்சிருவோம். நம்ம ஒன்று வந்து பிஸ்தா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒன்று வந்து ப்ளைனாக இருக்கும் ஒயிட்டாக. அதுக்கு சரிபாதியாக நம்ம பிரிச்சிருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச பிஸ்தா இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே அரைச்சிருக்கோம். அந்த பிஸ்தாவை இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச ஃபுட் கலர் க்ரீன் கலர் இருக்குது, அது சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர் மேலே கொஞ்சமாக தண்ணி போட்டுடலாம், ஏன்னா அது கலர் மாறணும். இப்போ நல்லா கிண்டுவோம். நல்லா கலர் மாறி வரும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிஸ்தா கலர் மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே க்ரீன் கலராக மாறிடுச்சு. நம்ம ஸ்வீட் கடைங்களெல்லாம் பார்க்குறப்ப கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். நம்ம எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இன்னுமே நம்ம முன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணது தெரியும் உங்களுக்கு. அப்போ இருந்து ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அது ரெடியாகி வந்துட்டுருக்கு. இந்த காஜு பிஸ்தா ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். நம்ம பிளேட்டில் போட்டாச்சு. அடுத்து என்னென்னு பார்ப்போம். நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம். அது லைட்டு வெதுவெதுப்பு சூடு இருக்குது. இப்போ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா நைஸாக வரும். இது பாருங்கள், இந்த அளவு மிக்ஸ் பண்ணது போதும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து காஜு பிஸ்தா ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம இதே மாதிரி பிசைஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுவோம். நம்ம ஆற வச்ச காஜு ஸ்வீட் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு 4 துண்டாக்கி போட்டுடலாம். ஒரே மாதிரி சைஸில் 4 துண்டாக்கிடலாம். இதே மாதிரி காஜு பிஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 உருண்டையாக்கி போட்டுருவோம். அதே மாதிரி சேம் அதுக்குள்ளே வச்சு நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம், ரோல் பண்ண போகிறோம். அதனால் 4 ஒரே மாதிரி சைஸில் பண்ணிட்டோம். நம்ம 4 துண்டாக்கி வச்சுருக்க காஜு உருண்டை ஒரு உருண்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதே மாதிரி 4 துண்டாக்கி வச்சுருக்கோம் காஜு பிஸ்தா உருண்டை, அதையும் எடுத்து நடுவில் வச்சுடுவோம். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உருண்டை ஆக்கிடுவோம். இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம். உருட்டணும்னா நல்லா ரோல் ரெடியாகி வருது பாருங்கள். காஜு ரோல், காஜு பிஸ்தா ரோல் ரெடியாகி வந்துருச்சுங்க. இவ்வளோதான். இந்த அளவுக்கு சுற்றினா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம்.
ரொம்பவே சூப்பரான காஜு பிஸ்தா ரோல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம 4 உருண்டையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். இப்போ இந்த காஜு பிஸ்தா ரோல் நல்லா ஆறி வந்துடுச்சு. நம்ம இது மேலே சில்வர் லீவ்ஸ் ஒட்டணும். அதுக்காக நம்ம கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தொடச்சி விட்ருவோம். இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம சில்வர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது சில்வர் லீவ்ஸு. இதை எடுத்து நம்ம இப்போ இது மேலே ஒட்டிடுவோம். நம்ம தண்ணி போட்டதுனால அது மேலே ஒட்டிடும். இந்த சில்வர் லீவ்ஸை நீங்கள் கையில் தொட்டுறாதீங்க. என்னதுலேயே அந்த பேப்பர் மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டும். நீங்கள் கையில் தொட்டினா கையிலே ஒட்டிட்டு வந்துடும் அது. அவ்வளோதாங்க. சில்வர் லீவ்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ சைடில் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுவோம் ஃபினிஷிங்காக. இப்போ ஒரே மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து 1 இன்ச் சைஸில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு அதோட சின்ன சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக பீஸ் வேணும்னா 1 இன்ச் சைஸில் கூட கட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் அடிக்கிடுவோம். நம்ம கட் பண்ண காஜு பிஸ்தா ரோல் சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. பாருங்கள் உள்ள க்ரீன் கலர் மேலே ஒயிட் கலர் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம பிளேட்டில் அடுக்கி அழகாக வச்சுருவோம். இந்த காஜு பிஸ்தா ரோல் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்டர் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷன் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.